இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை நம் கண்கள் தலைகீழா நமக்கு காட்டுதுன்னா உங்களால நம்ப முடியுமா? நாம பேச போற டாபிக் மனிதன் மூளை பத்தி தான் இன்னைக்கு. வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்புலயே ரொம்ப சக்தி வாய்ந்த உறுப்பு எது தெரியுமா? இதயம் இல்ல, மூளை தான். இது முழுக்க முழுக்க அறிவியல் உண்மை. விசித்திரமான விஷயம் என்னன்னா, மூளைய பத்தி நாம ஆய்வு பண்ணும் போதே அதே மூளையை தான் பயன்படுத்துறோம். உலகின் மிகப்பெரிய நெட்வொர்க்கை விட மனித மூளை அதிக கனெக்ஷன்களை கொண்டது. மனித மூளை சுமார் 60% கொழுப்பால் ஆனது. அதனால அது மென்மையா இருக்கும். நம்ம மூளை உற்பத்தி பண்ணும் மின்சாரம் ஒரு சின்ன பல்ப் ஏற்ற அளவுக்கு சக்தி இருக்கும். ஒரு விஷயத்தை அடிக்கடி கற்பனை செஞ்சா மூளை அதை உண்மையா நினைக்க ஆரம்பிக்கும். நம்ம கண்கள் உலகத்தை தலைகீழா தான் பார்க்கும், ஆனா மூளை தான் அதை நேரா மாத்தி காட்டுது. நம்ம தூங்கினாலும் கூட மூளை தூங்குறது இல்ல, நினைவுகளை ஒழுங்கு பண்ணிட்டு வேலை பண்ணிட்டே இருக்கும். மனித மூளையில 86 பில்லியன் நியூரான்கள் இருக்கு. அதான் நம்ம சிந்தனை, புத்திசாலித்தனம் எல்லாத்துக்கும் காரணம். மூளை பெருசா இருந்தா அறிவு அதிகம்னு நினைச்சா அது தவறு. அனுபவமும் இணைப்புகளும் தான் முக்கியம். இன்னொரு ஆச்சரியம் தெரியுமா? மூளைக்கு வலி தெரியவே தெரியாது. தலைவலி வந்தாலும் அது மூளையில இருந்து இல்ல, வெளிப்புற நரம்புகள்ல இருந்து தான். மூளை தான் நம்ம வாழ்க்கையோட உண்மையான கண்ட்ரோல் சென்டர். அதை பயிற்சி பண்ணா நம்ம வாழ்க்கையே அப்கிரேட் ஆகும். ஆனா அதே மூளை கட்டுப்பாடு இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே கெடுக்கவும் முடியும். அதிக ஸ்ட்ரெஸ் இருந்தா நினைவாற்றல் குறையும், முடிவு எடுக்கும் திறனும் பாதிக்கப்படும். நிம்மதியே இல்லாம டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ஓவர் திங்கிங் வரும். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, மூளை நம்மள மொபைல், கேம்ஸ், ரீல்ஸ், போதை மாதிரி விஷயங்களுக்கு அடிமையாக்க முடியும். நண்பர்களே, நீங்களும் தவறான எண்ணங்களுக்கு அடிமையாகாம நல்லதை யோசிங்க, நல்லதே நடக்கும்.